நடிகர் விஜய் ஒரு பெரிய பித்தலாட்டக்காரன் அப்படிங்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டை வைகோ அவர்கள் கண்டனமா வச்சிருக்காரு. என்ன காரணம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோ முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சட்டப்பேரவையில முதலமைச்சர் பெரிய அளவுல விஜயை கண்டித்து எதுவுமே பேசவே இல்ல. ஆனால் விஜய் தேவையில்லாத விஷயங்களை மேடைகள்ல பேசுறாரு. எழ வீட்டுக்கு நேர போய் துஷ்டி கேட்க வராம மகாபலிபுரம் அழைத்து இறந்த உறவினர்களை சந்தித்து இரங்கல் தெரிவிச்சது ஒரு மிகப்பெரிய தவறு. விஜய் ஒரு பித்தலாட்டக்காரன் சொல்லக்கூடிய வைகோ கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். 2016 கருணாநிதி இந்த பிழைப்பதற்கு பதிலாக வேற தொழில் செய்து கொள்ளலாம் விமர்சித்த அதே வைகோ அவர் பித்தலாட்டக்காரரா அல்லது விஜய் பித்தலாட்டக்காரரா? எதற்காக கட்சி தொடங்கினார் வைகோ? மதிமுக உருவான வரலாறு எல்லாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சிட்டாரா? வாரிசு அரசியலை எதிர்த்து அடுத்ததாக ஸ்லாடில் முன்னிறுத்தப்படுவார் என்பதை எதிர்த்து தான் மதிமுக கட்சியை உருவாக்குறேன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்ச வைகோ இன்னைக்கு இன்பநிதிக்கு பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறத விட பெரிய அசிங்கம் என்ன இருக்க முடியும்? கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளாக 2040 இன்பநிதி முதலமைச்சரா வந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுல திமுகவினர் முதலமைச்சர் வேட்பாளராக முன்மொழியறதுக்கு அடுத்ததாக உதயநிதி ஸ்டாலினும் அடுத்ததாக இன்பநிதியும் ரெடியா வச்சிருக்கும் பொழுது வாரிசு அரசியலை பத்தி விமர்சிச்சு அவங்களுடைய 2 சீட்டுக்காக கூட்டணி இருக்கக்கூடிய வைகோ பித்தலாட்டக்காரன் விஜய் சொல்வதற்கு தகுதியுடையவர் அப்படிங்கறத முழுசா அனலைஸ் பண்ணும். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பேஜை ஃபாலோ பண்ணுங்க.